இந்த கிரீன் டெக் பயோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியாவிலேயே முதலாக தண்ணீரில் கரையக்கூடிய பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு எதிராக இருக்கக்கூடிய பேக்கேஜிங் சொல்யூஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோங்க. அதாவது நீங்கள் நார்மலாக இந்த வாட்டர் சால்யூபிள் பேக் அப்படிங்கிறது இது நார்மலான பிளாஸ்டிக் பேக் மாதிரியே இருக்கும். ஆனால் இது வந்து தண்ணியில் போட்டால் கரையக்கூடிய அது மாதிரி அதற்கு தேவையான மூலப்பொருட்களை நம்ம இந்தியாவிலே முறையாக தயாரித்து அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கி இப்போ நடத்திட்டுருக்கோம். இப்போது வந்து உலக அளவில் மக்களிடையும் சரி அரசுகளிடையும் சரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. என்னென்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டாக இப்போ இருக்குது. ஸோ அதற்கு மாற்றாக எண்ணற்ற விஷயங்களை வந்து அரசாங்கங்களும் சரி மக்களும் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் இப்போ க்ரியேட் ஆகிருக்குங்க. ஸோ அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்தாலும் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு. ஏன் அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அதற்கு ஈடாக ஒரு பொருள் வந்திருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதாங்க.